ஏன்டி இப்படி பண்ண? டேய் நீ தானடா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொன்ன. ஐயோ, ஃபியூச்சர்ல நான் அவளோட நல்லா இருந்தா போதும், அதுவே பெரிய ரிவெஞ்ச்னு சொன்னேன்டி. நீ என்னன்னா இப்படி பண்ணி தொலைச்சிருக்க? இங்க பாரு, உன்ன மாதிரி சாஃப்டாலாம் எனக்கு ரிவெஞ்ச் எடுக்க தெரியாது. அடிச்சா ரத்தம், முறைச்சா பித்தம். அதே மாதிரி நான் விசாரிச்ச வரைக்கும் அவ ஹஸ்பண்ட் ஒரு சந்தேக பேர் வழி. இந்நேரத்துக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ண லாயர் வரைக்கும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏண்டி அதுக்குன்னு ஹக்லாம் பண்ண வைப்பியா? இங்க பாரு, ஒரு பொண்ணுக்கு பெரிய ரிவெஞ்ச் எது தெரியுமா? அவ விட்டுட்டு போன பையன் அவளை விட சந்தோஷமா இருக்கான்னு தெரியறதுதான். அதுவும் அவளை விட உனக்கு ஒரு பெட்டர் லைஃப் பார்ட்னர் கிடைச்சான்னு தெரியும் போது இதை விட பெரிய ரிவெஞ்ச் வேற என்னடா வேணும்? ஆனா ஒரு வைஃபா உனக்கு ஒரு மாதிரி இல்ல? வைஃபா ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் இன்னைக்கு தானே நான் ஒய்ஃப். அதுக்கு முன்னாடி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த காவ்யா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அழ வச்சால, சோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஆற்றும் உதவி இது. அன்னைக்கு நான் ஏதோ கோவத்துல தான் சொன்னேன், காவியை விட நான் சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னால் நான் ஒரு ஹாப்பி பர்சனா தான் இருக்கேன். காவியா விட இல்ல, இந்த உலகத்துல எல்லாரை விட. பெஸ்ட் ஃப்ரெண்டெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற தப்புன்னு நினைச்சேன். ஆனா அதுவும் ஒரு லக்குன்னு இன்னைக்கு தான் புரியுது. தேங்க்யூ. என்னடா ஒரு மாதிரி ரொமான்டிக்காலாம் பேசுற? ஓ, ஆக்வர்டா இருக்குடா. வேணா. யூ பேசுறதுக்கே உனக்கு ஆக்வர்டா இருக்குன்னு சொல்றியே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்ன பண்ண போற? உன்னை கிஸ் அடிக்க போறேனே. டேய் வேணாண்டா, அற வாங்க போறேன் என்கிட்ட. வேணும்டி. கிட்ட வராத சொன்னா கேளு. வேணாண்டா, அந்த கன்றாவியெல்லாம் பண்ணாத. ஐயோ. இதோட ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழ இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. Meriba Paneer Soda. I trust Meriba.